ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை. காலையில் வந்து ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ரிஷியை காமிக்கணும். ரிஷிக்கு வந்து உடம்பு சரியில்லை. எனக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக இருமலாக இருந்துச்சு. ஸோ அவனை ஃபஸ்ட்டு காட்டிட்டு எனக்கும் ஹாஸ்பிட்டல் போனோம். ஸோ எனக்கு ஹாஸ்பிட்டல் விலாக் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1/2 hour போனோம். ரிஷிக்கு 6 month வர தான் நாங்கள் வந்து இவன் டெலிவரி ஆன ஹாஸ்பிட்டலில் வந்து பீடியாட்ரிஷன் காட்டிகிட்டு இருந்தோம். அது கொஞ்சம் தூரம் ட்ரிவாண்ட்ரம் வர போகணும். அதனால் வந்து நாங்கள் ஷிஃப்டாகி இங்கே வந்து காமிக்க தொடங்கிட்டோம். நாங்கள் 6 மாதத்துலேருந்து நாங்கள் இந்த டாக்டர் தான் காமிச்சிட்ருக்கோம். டாக்டரை பார்த்துட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லை. ரிஷிக்கு இங்கே வந்து விளையாடுறதுக்கு நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே வர பிள்ளைங்க எல்லாமே அவங்க எதுக்கு வராங்கன்னு மறந்து இங்கே விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, ஆக்டிவ் ஆயிடுவாங்க. காலையில் எதுவுமே சாப்பிடல. ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே சாப்பிட வந்துட்டோம். ஒரு வெஜ் ஹோட்டல் தான் வந்திருக்கோம் நியாட்டிங்கரையில். வந்து உட்காந்ததும் அவனுக்கு வந்து பேக்கெட்டில் இருக்க எல்லா திங்ஸுமே வேணும். ஸோ கூலிங் இல்லாத பார்த்து எடுத்து கொடுத்தாங்க. எங்கள் அம்மா இருந்தால் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்திருக்கோம். எனக்கும் உடம்பு முடியல. ஃபஸ்ட்டு ரிஷிக்கு உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு இப்போ ஹஸ்பண்டுக்கும் உடம்பு முடியல. அம்மா இருந்தால் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, கண் வச்சுருப்பாங்க, சுற்றி போடணும் அப்படின்லாம். ஆனால் இப்போ இல்லை, முன்னாடியே அப்படி தான். ஏதாச்சும் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தால் நான் வந்து அன்றைக்கி படுத்துருவேன். இப்போ நாங்கள் 3 பேருமே படுத்துடுறோம். என்னன்னே தெரியல. வீட்டுக்கு வந்து சமைச்சேன். நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகல. போயிட்டு வந்தேன்னா வந்து லேட் ஆகிரும். ஈவினிங் போய்க்கலாம் அப்படின்னு நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து மீன் குழம்பு, பயிறு பொரியல். பயிறு வந்து குக்கரில் போட்டு கொஞ்சம் குழஞ்சிருச்சு. அப்புறம் அப்பளம், ரைஸு, கஞ்சி தண்ணி, இவ்வளோ தான் வந்து இன்றைக்கி மத்தியானம் ஸ்பெஷலு. நாங்கள் வந்து ட்ரிவாண்ட்ரத்துக்கு கல்யாணத்துக்கு போய் ஒரு 4 நாளுக்கு அப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கே வந்தோம். 4 நாளுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். +2 நாள் அப்புறம் தான் வந்து பெருக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 6 நாள் ஆயிடுச்சு பெருக்கி. குப்பை வந்து நிறைய வந்துடுச்சு. எல்லாமே வந்து பலா மரத்தில் இருக்கிற இலை தான் வந்து வந்திருக்கு. நான் பெருக்க ஸ்டார்ட் பண்ணப்போ தான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு உடம்பு ரொம்ப முடியல அப்படின்னு. ரொம்ப ஸ்லோவாக தான் பெருக்கிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போயிடணும். எப்படியும் நைட்டு ஹாஸ்பிட்டல் போகணும். சரி, நம்ம சமைச்சி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். 6 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணேன். சமையல் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். முடிக்கிறதுக்கு வந்து 8:30 மணி ஆயிடுச்சு. ஃபுல்லாக கிச்சன்லேயே நின்னது மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து உடம்பு முடியல. ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து காலிஃப்ளவர் போட்டு வந்து கிரேவி தான் பண்ணியிருந்தேன். எனக்கு காலிஃப்ளவர் போடுற எல்லாமே ரொம்ப பிடிக்கும். கோபி மஞ்சூரியன், அப்புறம் ஃப்ரை எல்லாமே பிடிக்கும். அதனால நான் பண்ணேன். ரிஷிக்கும் எனக்கும் வந்து கொஞ்சம் எக்கு வந்து வறுத்தெடுத்துட்டேன். ஆனால் அவன் எதுவுமே சாப்பிடல. அவனுக்கு வந்து உடம்பு முடியாதனால சாப்பிட முடியல. ரிஷிக்கு வந்து இப்போ ஏதாச்சும் விளையாடிட்டு இருந்தானா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது தூக்கி எறிஞ்சிருவான். அதே மாதிரி இந்த கொட்டை வந்து தூக்கி எறிஞ்சால் தூக்கி கேட்டு பக்கத்தில் போட்டிருந்தான். நானும் வந்து அங்கே கீழே ஸ்டெப்பில் தான் உட்காந்துருந்தேன். நான் அந்த கேட்டு பக்கத்துலேருந்து அந்த கொட்டை எடுக்கிறதுக்காக போனப்போ அது கீழே வந்து ஒரு சாதனம் வந்து கிடந்தது. அதுதான் எனக்கு புரிஞ்சிருச்சு. எப்படியோ நான் வந்து துறப்பை வச்சு அந்த வந்து வெளியே தட்டி விட்டுட்டேன். என்னாலுமே அது வந்து போகலை. ஸ்டெப்பு கிட்ட தான் ஒளிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து எப்படி இல்லாமல் துறப்பை விட்டு தட்டி அந்த பக்கம் அனுப்பிட்டேன். அந்த மதில் கிட்டோட ஊந்து போயிடுச்சு. அது வந்து ரொம்ப சின்னது தான், பாம்பு தான் நினைக்கிறேன், இல்லை சாரையான்னு தெரியல. ஹஸ்பண்ட் ஒரு விளையாட்டு வாங்க போயிருந்தாங்க. ஸோ நானே வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.